வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். இந்திய அமெரிக்க உறவு டிரம்பின் 50% வரி விதிப்பு மற்றும் வாஷிங்டனின் மோசமான இழிவுபடுத்தும் பேச்சுக்களால் சமீப நாட்களில் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. அதில் சிறிய அளவிலான ஒரு திருப்பம் ஏற்படுகிறதோ என்று சிக்னல் கொடுக்க சில கூற்றுக்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா மற்றும் ரஷ்யாவை சீனாவிடம் இழந்துவிட்டோம் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் தெரிவித்திருந்தார். இதைத்தான் பல ஆய்வாளர்கள் கடந்த பல வாரங்களாகவே கூறி வந்தனர். ட்ரம்புக்கு சற்று காலதாமதமாகவே அது புரிந்திருக்கிறது. அடுத்த சம்பவமாக வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்பிடம் இந்திய அமெரிக்க உறவு, அதுவும் முக்கியமாக இந்திய பிரதமர் மோடியுடன் உறவு பற்றிய கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ட்ரம்ப், நான் எப்போதும் மோடியுடன் நண்பராக இருப்பேன், அவர் ஒரு சிறந்த பிரதமர் என்று பதிலளித்தார். தொடர்ந்து கூறிய ட்ரம்ப், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சிறப்பான உறவு உள்ளது, அதனால் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்றார். இந்தியாவை சீனாவிடம் இழந்து விட்டதாக ட்ரம்ப் தெரிவித்த கருத்து பற்றி கேள்வி கேட்கப்பட்ட போது, நாம் இந்தியாவை இழக்கவில்லை என்றார். அதை சொல்வதற்கு சில மணி நேரத்திற்கு முன்தான் அவரே இந்தியாவை சீனாவிடம் இழந்து விட்டோம் என்றார். இதுதான் வழமையான ட்ரம்ப் பாணி பேச்சு. ட்ரம்ப் மேலும் கூறிய போது, உங்களுக்கு தெரிந்ததை போல நான் இந்திய பிரதமர் மோடியுடன் நன்றாக பழகுவேன், அவர் சில மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார், நாங்கள் ரோஸ் கார்டனுக்கு சென்றோம் என்று ட்ரம்ப் கூறினார். ட்ரம்பின் கருத்துக்கு இந்திய பிரதமர் மோடியும் பதில் கொடுத்துள்ளார். தனது எக்ஸ் தள பதிவில் மோடி, ஜனாதிபதி ட்ரம்பின் உணர்வுகள் மற்றும் நம் உறவுகள் பற்றிய நேர்மறையான மதிப்பீட்டினை மிகவும் பாராட்டுகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் அமெரிக்க தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக எதிர்மறையான கருத்து பரிமாற்றங்களுக்கு மத்தியில் இரு நாட்டு தலைவர்களும் முதன்முறையாக நேர்மறையாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். பின்னர் ட்ரம்ப் கூறிய போது, இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்குவது எனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது, இதனை 50% வரி விதித்ததன் மூலம் நான் அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன், ஆனால் மோடியுடன் நன்றாக பழகுகிறேன் என்று தெரிவித்தார். இந்தியா மற்றும் இதர நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேசிய ட்ரம்ப், பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன, மத்திய நாடுகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன, நாம் அனைவருடனும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம் என்று தெரிவித்தார். இந்தியாவுடன் இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் வெளிப்படையான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதாக தெரியவில்லை. ட்ரம்பை பொறுத்தவரை அனைத்து நாடுகளுடனும் எப்படியாவது ஒப்பந்தங்களை செய்துவிட துடிக்கின்றார். காரணம், அது அவர் வெற்றி பெற்றதாக காட்ட அவருக்கு உதவும். அதனால் ஒப்பந்தம் செய்துள்ள நாடுகள் சலுகைகள் கொடுப்பதன் மூலம் ஒப்பந்தம் செய்யாத நாடுகளுக்கு ஆசை காட்டுகிறார். ஆடித்தள்ளிபடி கடை விளம்பரம் போல. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ள நாடுகளுக்கு சில வரி விலக்குகளை வழங்கும் நிர்வாக உத்தரவில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் கொண்டுள்ள நாடுகளுக்கான சில பொருட்களின் இறக்குமதிகளில் வரிகளை நீக்கும் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 232 கீழ் முன்பு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரிகளை குறைக்கும் விதமாக அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் கொண்ட நாடுகளுக்கு 45 மேற்பட்ட பொருட்களுக்கு பூஜ்ய இறக்குமதி வரி விதிக்கப்பட உள்ளது. இந்த வரி விலக்குகள் நாளை செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும். உத்தரவின்படி அமெரிக்காவில் வளர்க்கவோ, வெட்டவோ அல்லது இயற்கையாக உற்பத்தி செய்யவோ முடியாதவை அல்லது உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவில் உற்பத்தி செய்ய இயலாத பொருட்கள் மீதான இறக்குமதி வரிகள் விலக்கப்படுகின்றன. இதில் சில விவசாய பொருட்கள், விமானங்கள் மற்றும் அவற்றின் பாகங்கள், மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் காப்புரிமை பெறாத பொருட்கள் அடங்கும். கூடுதலாக தங்கம், கிராஃபைட், பல வகை நிக்கல், மயக்க மருந்தான லிகோடைன், மருத்துவ சோதனைகளில் பயன்படுத்தப்படும் வினையாக்கிகள் ஆகியவற்றுக்கும் முழுமையான வரி விலக்கு வழங்கப்படுகின்றது. ட்ரம்பின் புதிய நிர்வாக உத்தரவை தவிர அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் கொண்டுள்ள நாடுகளுக்கு இறக்குமதி மீதான வரிகளை தள்ளுபடி செய்ய அதிகாரம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி, வர்த்தகத்துறை மற்றும் சுங்கத்துறைக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர்களும் வரி விலக்குகளை கொடுக்க முடியும். இதில் ஒரு பிடி இருக்கிறது. அது என்னவென்றால், ட்ரம்பின் வரி விதிப்பே சட்டவிரோதம் என்று அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அது இப்போது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளது. அது உச்ச நீதிமன்றத்திலும் சட்டவிரோதம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் ட்ரம்ப் அனைத்து நாடுகள் மீதும் விதித்து பெரும்பாலான வரிகள் ரத்தாகிவிடும். ஆனால் அந்த அனுகூலம் ட்ரம்புடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்த நாடுகளுக்கு கிடைக்காது. காரணம், அவை புதிய ஒப்பந்தங்கள். ட்ரம்பின் வரி விதிப்பை ஏற்றுக்கொண்டு அந்த நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுள்ளன. இதைத்தான் கனடா செய்துள்ளது. ட்ரம்புடன் ஒரு மோசமான ஒப்பந்தம் செய்வதை விட நமக்கு அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தமே வேண்டாம் என்றார் பிரதமர் கார்னி. ட்ரம்பின் மோடி நட்பு பேச்சு ஒருபுறம் இருக்க, ட்ரம்பின் நம்பிக்கைக்குரிய அதிகாரிகள் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹார்ட் லுட்னிக் கூறிய போது, இந்தியா, அமெரிக்கா அல்லது ரஷ்யா ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்றார். அவர் மேலும் கூறிய போது, ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்பாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 2% எண்ணெய் மட்டுமே வாங்கியது. ஆனால் போருக்கு பின்னர் இது 40% ஆனது. இந்தியா அதன் சந்தையை எமக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு திறக்க விரும்பவில்லை. ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துங்கள், பிரிக்ஸில் ஒரு அங்கமாக இருப்பதை நிறுத்துங்கள், அமெரிக்காவையும் அதன் டாலரையும் ஆதரியுங்கள், இல்லை என்றால் 50% வரியை எதிர்கொள்ளுங்கள் என்று புளூம்பர்க் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியிருந்தார். இந்தியா விரைவில் மன்னிப்பு தெரிவித்து ட்ரம்புடன் பேச்சுவார்த்தைக்கு வரும் என்றும் லுட்னிக் பேசியிருந்தார்.
மொத்தத்தில் ஒரு புறம் ட்ரம்ப் பிரதமர் மோடியின் நண்பர் என்று கூறி தனிப்பட்ட உறவுகளை பற்றி பேசுகின்றார். முதலில் இந்தியா ஆழமான இரண்டு சீனா பக்கம் சென்று விட்டதாக கூறிவிட்டு பின்னர் அமெரிக்கா இந்தியா இடையே மிகவும் சிறப்பான உறவு உள்ளது என்று கூறுவது அவரது வெளிநாட்டு கொள்கையில் ஒரு உக்தியை காட்டுகின்றது. ஒரே நேரத்தில் இரண்டு முரண்பாடான அறிக்கைகளை வெளியிடுவது ட்ரம்பின் வெளிநாட்டு கொள்கை போல இருக்கிறது. இந்த முரண்பாடான கருத்துக்கள் ஏதோ வாய் தவறி வந்தவை அல்ல, மாறாக ட்ரம்பின் அரசியல் முறையே இதுதான். அவரது அறிக்கைகள் பெரும்பாலும் ஊடகங்களில் அவரை பற்றி விவாதம் ஏற்படுத்துவதாகவே உள்ளன. அவர் ஒரு நாள் கடுமையாக பேசி மறுநாள் எந்த விளக்கமும் இல்லாமல் தனது பேச்சை மாற்ற முடியும். அதை அவர் ஒரு உக்தியாக கருதினால் அது அவருக்கு மற்றும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். ட்ரம்பின் மற்றும் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிடும். உதாரணமாக, இந்தியா மீது 50% வரி விதித்த ட்ரம்ப் தரப்பு இந்தியா மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்பி வரும் என்று இழிவுபடுத்திய செயல் நாளைக்கே ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 0% வரி என்று அறிவித்தாலும் ட்ரம்ப் மீதான வெறுப்பை மாற்றாது. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலம் என்று கூறி கனடியர்களின் வெறுப்பை ட்ரம்பும் அவர் மூலமாக அமெரிக்காவும் பெற்றது போல நீண்ட கால பாதிப்பு அது. ட்ரம்பின் பதவி காலத்திற்கு பின்னரும் அது நீடிக்கும். ட்ரம்ப் மோடி தனது நல்ல நண்பர் என்று கூறியதால் இந்தியா விஷயத்தில் ட்ரம்ப் இறங்கி வருகிறார் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறார். இது இந்தியாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு சாதகமான ஒப்பந்தம் ஒன்றை பெறுவதற்கான ஒரு தூண்டில். வீசிவிட்டு காத்திருக்கிறார் ட்ரம்ப். தூண்டிலில் எதுவும் கிடைக்காவிட்டால் ட்ரம்பின் சகாக்கள் மீண்டும் இந்தியாவை வசைப்பாட தொடங்குவார்கள். இதை புரிந்து கொண்டு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி ட்ரம்புடன் எப்போதும் மிகவும் நல்ல தனிப்பட்ட உறவு இருந்து வருகிறது. ஆனால் விஷயம் என்னவெனில் நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம். இதை தவிர இப்போது நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது என்று கூறினார். ட்ரம்ப் மோடியை பாராட்டினாலும் அவருக்கு நெருக்கமானவர்கள் தொடர்ந்து இந்தியாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவது ஒரு தெளிவான படத்தை காட்டுகின்றது. அது என்னவென்றால் அந்த பேச்சுக்கள் எல்லாமே ட்ரம்பின் கண்ணசைவுடன் வெளியாகும் பேச்சுக்கள். நன்றாக கவனித்தால் அந்த பேச்சுக்கள் அமெரிக்காவின் இந்தியா தொடர்பான வெளியுறவு கொள்கையை பாதிக்கும் பேச்சுக்கள். ட்ரம்போ அவரது ராஜாங்க செயலாளரோ அப்படி பேசலாம். ஆனால் பீட்டர் நவரோ போன்றவர்கள் அப்படி பேசுவதற்கு காரணம் இல்லை, அதிகாரமும் இல்லை. இருந்தும் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் ட்ரம்பின் குரலாக ஒலிக்கிறார்கள், ட்ரம்பின் உத்தரவுப்படி பேசுகிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவு பீட்டர் நவரோ தனது எக்ஸ் கணக்கில் இந்தியா குறித்து ஒரு இடுகையை பதிவிட்டார். இந்தியாவின் உயர்ந்த வரி விகிதங்கள் அமெரிக்க வேலைகளை பாதிக்கின்றன. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயில் லாபம் ஈட்டுவதற்காகவே வாங்குகிறது மற்றும் அந்த பணம் ரஷ்யா போருக்கு செல்கின்றது. அமெரிக்க வரி செலுத்துபவர்கள் கூடுதல் பணம் செலவிட வேண்டி இருக்கிறது. இந்தியா உண்மையை ஏற்காமல் கதைகளை கட்டவிழ்த்து விடுகிறது என்று அவர் எழுதினார். ட்ரம்ப் தமக்கு மோடியுடன் நல்ல உறவு உள்ளது என்று கூறுவதன் அர்த்தம் 50% வரி விதிப்பு நீக்கப்படும் என்பதா? கட்டாய புலப்பெயர்வு நிறுத்தப்படுமா? விசா தடை நீக்கப்படுமா? அவுட் சோர்சிங் மற்றும் முதலீட்டில் உள்ள கட்டுப்பாடுகள் நீக்கப்படுமா? ஆபரேஷன் சிந்தூர் போன்ற விஷயங்களுக்கு பதில் கிடைக்குமா? எதுவும் நடக்காது. அமெரிக்கா இந்தியாவை புறக்கணிக்க முடியாது. அமெரிக்காவில் பெரிய இந்திய புலம்பெயர் சமூகம் உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க இந்தியர்களுடன் பேசும்போது இந்தியா அமெரிக்காவுக்கு முக்கியமானது என்பதை காட்ட விரும்புகின்றார். அது ஒரு கட்சி தலைவராக வாக்குகளுக்காக பேசப்படுவது. ஆனால் ஒரு ஜனாதிபதியாக அல்லது ஒரு ட்ரம்பாக இந்தியா பற்றிய சிந்தனை அவரது மற்றும் அவரது சகாக்களின் வார்த்தைகளாக வெளிப்படுகின்றன. அதுதான் நிஜமான ட்ரம்ப்.